نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்கள் யாவையும் படைத்து அதை அழகிய முறையில் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாகும். அல்லாஹ்வின் அன்பும் அவனது அளவில்லாத கருணையும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடந்த அனைத்து நன்மக்கள் மீதும் ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே கூர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அவனது அளவில்லாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்வதாக இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து இதை மிக சிறந்த படைப்பாக மனிதர்களாகி நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். மனிதர்களை படைத்துள்ள இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் மனிதர்கள் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதையும் எதை பின்பற்றி நடக்கக்கூடாது என்பதையும் எவைகளெல்லாம் மனிதனுக்கு நல்லவை எவைகளெல்லாம் மனிதனுக்கு கெட்டவை என்பதை மனிதனுடைய உள்ளத்திற்கு அவனுடைய அறிவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். மனிதன் தனது உள்ளத்தை கேட்கின்ற போது அவன் செய்யக்கூடிய செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என்பதை அவனுடைய உள்ளமே அவனுக்கு அறிவுறுத்தும், அவனுடைய உள்ளமே அவனுக்கு தெளிவுபடுத்தும் என்ற கருத்தை திருமலை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சூரா ஷம்ஸ் என்ற 91வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் படைத்துள்ள படைப்புகள் சிலவற்றின் மீது சத்தியமிட்டு சில தகவல்களை சொல்லி காட்டுகின்றனர். சூரியன் மீது சத்தியமாக, அதே போன்று சந்திரன் மீது சத்தியமாக, இரவு பால் ஆகியவற்றின் மீது சத்தியமாக, வானம் இன்னும் பூமி மீது சத்தியமாக என்று அந்த படைப்பினங்களின் மீது அவ்வாறு சத்தியமிட்டு சில தகவல்களை சொல்றாங்க. அவ்வாறு அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும்போது உள்ளத்தின் மீதும் அந்த உள்ளத்தை எவன் நெறிப்படுத்தினானோ அவன் மீதும் சத்தியமாக, உள்ளத்தின் மீதும் உள்ளத்தை நெறிப்படுத்தியவன் மீதும் சத்தியமாக, அந்த உள்ளத்திற்கு எது பாவம் என்பதையும் அந்த உள்ளத்திற்கு எது நன்மை என்பதையும் இறைவன் உணர்த்தியுள்ளான். சொல்லிவிட்டு இறைவன் ரொம்ப அழகாக பேசுகின்றான். அது எனவே அந்த உள்ளத்தை எவன் தூய்மைப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான்.
அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் மாசுபட்ட நிலையில் எவன் வைத்திருக்கின்றானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனால் உள்ளத்திற்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. எது பாவம் என்பதும் உணர்த்தப்பட்டுள்ளது, எது நன்மை என்பதும் உணர்த்தப்பட்டுள்ளது. நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து, நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து உள்ளமே நமக்கு அறிவுறுத்தும். இந்த செயல் நல்லது, இந்த செயல் கெட்டது என்பது உள்ளத்தால் நமக்கு அறிவுறுத்தப்படும், உள்ளத்தால் நமக்கு உணர்த்தப்படும் என்று இறைவன் வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். இன்னும் குர்ஆன்ல சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிறான். அதில் இறைவன் குறிப்பிடுகிறான், யௌமலா யன்ஃபஉ, நாளை மறுமை நாளில் லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், மனிதனுடைய செல்வங்களோ அவனுடைய பிள்ளைகளோ அவனுக்கு பயன் தர மாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் வருகின்றானோ இது கல்வின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு யார் வருகின்றானோ அவனை தவிர. தூய்மையான உள்ளத்தோடு வரக்கூடியவர்களுக்கு தான் மறுமையில் அவருடைய செல்வமும் அவருடைய பிள்ளைகளும் பயன் தருவார்கள். யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தாத நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கின்றானோ அவருடைய செல்வமோ அவருடைய பிள்ளைகளோ அவனுக்கு நாளை மறுமை நாளில் பயன் தர மாட்டார்கள் என்ற கருத்தையும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப உள்ளத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? உள்ளத்தை தூய்மையான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை மாசற்ற நிலையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார் என்கின்ற கருத்தை வசனங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், புகாரில் இடம்பெற்றக்கூடிய ஒரு நீண்ட செய்தியினுடைய சாராம்சம். அதன் ஒரு செய்தியாக, அதன் ஒரு பகுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி மூஹா, மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதான் சலஹத், அந்த சதை துண்டு சீர்பெற்ற நிலையில் இருக்குமேயானால் சலஹல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீர்பெற்று விட்டால் உடல் முழுமைக்கும் சீர்பெற்று விடும். அந்த சதை துண்டு சீர் கெட்டு விடுமேயானால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். ஒரு சதை துண்டை குறிப்பிட்டு காட்டி இந்த சதை துண்டு சீர்பெற்ற நிலையில் இருக்குமானால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். இந்த சதை துண்டு சீர்கெட்ட நிலையில் இருக்குமானால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். அதான் அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் மனிதனுடைய உள்ளம். உள்ளம் சீரான நிலையில் இருக்குமானால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் சீராகும். உள்ளம் சீரற்ற நிலையில் இருக்குமானால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் சீரற்ற நிலையை முடிந்துவிடும். இன்னும் அல்லாஹ் சொன்னார்கள், நாம் அனைவரும் நம்ம அனைவருக்கும் பரிச்சயமாக அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ் யன்ظுர், அல்லாஹ் மனிதனிடத்தில் பார்ப்பதில்லை, இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீங்க கருப்பா சிவப்பா அல்லாஹ் பார்க்கிறது இல்லை, நீங்க குட்டையானவரா நெட்டையானவரா அல்லாஹ் பார்ப்பதில்லை. உங்களுடைய தோற்றம் பார்ப்பதற்கு லட்சணமான நிலையிலோ அல்லது அவலட்சணமான நிலையிலோ இருக்கிறதா என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் பார்ப்பது வலாக்கி யன்ظுரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அம்மானுக்கும், உங்களுடைய உள்ளங்களின் செயல்பாடுகளைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அவனுடைய உள்ளம் சரியான நிலையில் தான் இருக்கிறதா என்பதைத்தான் அல்லாஹ் கவனிக்கிறான். உள்ளம் சரியான நிலையில் இருப்பவர் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு அறிவுரையாக வழங்குகின்றது. பொதுவாக மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு, குறிப்பாக முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு, சுத்தத்தை நம்ம எல்லாருமே அதிகமா விரும்புவோம். சுத்தமா இருக்கணும்ன்றது இயற்கையாக நம்மிடத்தில் உள்ளது. எல்லா இடத்துலையுமே நம்ம வாழக்கூடிய வீட்டில இருந்து நம்ம போகக்கூடிய தெருக்கள், கடை வீதிகள், இதுல இருந்து நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தால் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இந்த மாதிரி இடங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், பேருந்து, நம்ம பயணிக்கூடிய பேருந்து, ரயில், இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே சுத்தத்தை நம்ம விரும்புவோம்.
எல்லாமே சுத்தமான நிலையில் இருக்கிறது விரும்புவோம். அல்லாஹ் மார்க்கத்திலையும் சுத்தம் என்பது வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தின் ஒரு அங்கமாகவே சுத்தம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், யுஹிப்புல் முத்தஹிரீன், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதை அல்லாஹ் நேசிக்கின்றான். சுத்தமா இருக்கிறது அல்லாஹ் விரும்புறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை என்பது ஈமான்ல பாதி. இன்னொரு அறிவிப்புல ஷத்ருல் ஈமான், ஈமான்ல ஒரு பகுதி சுத்தமா இருக்கிறது, ஈமான்ல ஒரு பகுதி. அதனால சுத்தத்தை நம்ம எல்லாருமே விரும்புறோம், சுத்தமா இருக்கணும் விரும்புறோம். நம்ம இருக்கக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும், தூசியா இருக்கிறது நம்ம விரும்புறது இல்லை. இன்னும் சொல்ல போனா பயன்படுத்தக்கூடிய இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை கூட சுத்தமா இருக்கணும் விரும்பும். ரெஸ்ட் ரூம் கூட, டாய்லெட் கூட சுத்தமா இருக்கணும் விரும்பும். அங்க போகும்போது கூட சுத்தமா இருந்தாக்கா போறதுக்கே மனசு வருது. நேரங்கள்ல பாத்துருவோம், நேரங்கள்ல வெளியூருக்கு போவோம், போகும்போது பேருந்துல போகும்போது பேருந்து எங்கேயாவது போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்காக நிப்பாட்டுவாங்க, டீ சாப்பிடுறதுக்கோ அல்லது இயற்கை தேவை நிப்பாட்டுறதுக்கோ நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டும் போது பெரும்பாலும் இறங்கினோட நம்மள பல பேர் முதல்ல ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடணும். இப்ப முன்னாடி எல்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணமாக இடையில நிப்பாட்டுவாங்க பஸ். ஆனா இப்ப அப்படி இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா கூட பஸ் நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி நிலைதான் உள்ளது. அப்படி நிப்பாட்டும் போது ஃபர்ஸ்ட் நம்ம தேடுறது ரெஸ்ட் ரூம். அதுலயும் குறிப்பா ரெஸ்ட் ரூம் போறதே போன மனசு வந்துடாது. யாராவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி கேட்போம், சுத்தமா இருந்துச்சா, பயன்படுத்தக்கூடிய இயற்கை தேவை நிறைவேற்றக்கூடிய இடம் சுத்தமா இருந்தா நம்ம கேட்டுக்கணும். சுத்தமா இருந்துச்சுன்னு அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதிலை பொறுத்துதான் யோசிப்போம். சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டா வச்சுங்களேன், மனசே பரவாயில்ல, இன்னும் 2 மணி நேரத்துல ஊருக்கு போய் சேர்ந்துருவோம், அந்த டைம் நிறைவேற்றிக் கொள்வோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் தொடர்புவோம். இது யதார்த்தமாக சுத்தத்தை நம்ம உள்ள விரும்புது. இவ்வளவு சுத்தத்தை விரும்பக்கூடிய நம்முடைய உள்ளம் சுத்தமான நிலையில் இருக்கிறதா இன்றைக்காக பார்த்துக்கணும். உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா? எப்படி நம்முடைய உள்ளம் மாசற்ற நிலையில் இருக்கும், எப்படி நம்முடைய உள்ளம் மாசுபட்ட நிலையில் இருக்கும் சில நேரங்களில் என்பதை எல்லாம் நம்ம அவ்வப்போது நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்படியெல்லாம் மாசடைகிறது, நம்முடைய உள்ளம் எப்போதெல்லாம் அணுக்கடைகிறது, எப்படியெல்லாம் அணுக்கடைகிறது, தூய்மையற்ற நிலையில் ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சூரா திருமீதில இடம்பெறக்கூடிய நபிமொழி, இன்னல் அப்த, ஒரு அடியான், இதா அக்தர கதீஅத்தன், ஒரு தவறு இழைக்கும் போது, ஒரு பாவத்துல ஒரு அடியான் ஈடுபடும் போது, ஏதோ ஒரு தவறு, பெரும் பாவங்கள் இல்லாம ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு, ஒரு சின்ன தவறில் ஒரு அடியான் ஈடுபடும் போது, நுக்கிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்தன் சௌதா, அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு நிற வடு ஒன்று எழும்பும், ஒரு டாட் ஒன்று விழுந்துருமா உள்ளத்துல. நம்ம ஒரு தவறு வைத்தவுடன் நம்ம உள்ளத்துல ஒரு புள்ளி விழுந்துடும். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, தவறுதான் இது என்று உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடி மீண்டு விடுவானேனால், பாவத்திலிருந்து மீண்டு விடுவானேனால் சகுல கல்புஹு, அந்த அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கருப்பு வடு தூய்மையாகி விடும், அது போய்விடும். கருப்பு டாட்டு இருக்க உள்ளத்துல சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவன் மீண்டும் அதே பாவத்தை செய்வானோ அல்லது வேறொரு தவறில் ஈடுபடுவானோ, ஏதோ பாவம் திரும்பவும் பாவம் செய்யலாம், அந்த கருப்பு வடு அதிகரித்துக் கொண்டே போகுமாம். எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா தாழ்வ கல்புஹு, அவனுடைய உள்ளம் முழுவதும் அந்த கருப்பு வடுவாக ஏற்பட்டு கரை படிந்து விடுமாம் உள்ளத்தை சுற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு ராவுல்லதி தக்கரல்லாஹ், இந்த கரை படிதலைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா முத்தஃபிஃபீன் அப்படிங்கிற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். கல்லா, ஒருபோதும் இல்லை, பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து வந்த செயல்களின் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் கரை படிந்த நிலையில் இருக்கிறது. உள்ளம் கரை படிந்திருக்கும் எப்போ? பாவம் செய்யும் போது. நம்முடைய உள்ளத்தில் பாவம் நம்முடைய செயல்களில் அதிகரிக்கும் போது,
நன்மையை விட பாவம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் போது நம்முடைய உள்ளம் கரைபடித்துக் கொண்டே போகும். சில நேரங்களில் துருப்பிடித்து வரும். அந்த துருப்பிடித்தல் நமக்கே தெரியாமல் துருப்பிடித்திருக்கும், துருப்பிடித்துக் கொண்டே போகும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நாம் சந்திக்கின்ற நிலையில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதே கரை கடிதலோடு நாம் சந்தித்தோமே ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று வகத் காப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மையற்ற நிலையில் வைத்திருக்கிறாரோ அவர் மறுமையில் வெற்றி பெற மாட்டார், தோல்வியைத்தான் சந்திப்பார் என்று அல்லாஹ் சொல்வதை போன்ற நிலை நம்ம யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. அவ்வப்போது நம்முடைய உள்ளத்தை ஏனைய செயல்களில் எல்லாம் ஏனைய விஷயங்களில் எல்லாம் அப்டேட்டில் இருக்கக்கூடிய நாம் ரொம்ப அதில் அந்த தகவல்கள் ரொம்ப முதலில் தெரிந்துள்ளவராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ள சுத்தமா இருக்கா அவ்வப்போது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அவ்வப்போது சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் தான் மறுமையில் வெற்றி பெறுவார் என்ற நிலையில் தான் நபி நாயகம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள். நபி நாயகம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று நற்சான்று அளிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி 100 மர்ரா, ஒரு நாளில் என்னுடைய உள்ளத்தின் மீதும் திரை விழுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி லைவானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தின் மீதும் திரை ஏற்படுகிறது. சின்ன சின்ன தப்பு மனிதன்ற அடிப்படையில் சின்ன சின்ன தப்பு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. பெரும் பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஈடுபடவில்லை. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். மகத்தான நற்குணமுடையவராக நபி நாயகம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். சின்ன சின்ன தவறுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைன்னஹு லைவானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தின் மீதும் திரை விழுகின்றது. ஏன் திரை விழுகின்றதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தவறுக்காக நான் மன்னிப்பு தேடுகிறேன், பாவ மன்னிப்பு கேட்டு நான் மீள்கிறேன். 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு அறிவிப்பு, முஸ்லிம்ல உள்ள அறிவிப்புல 70 மர்ரா 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான முதல் வழியே என்னன்னா இஸ்திக்ஃபார் தான், பாவ மன்னிப்பு கேட்பது. அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைவதுதான். ஷவ்வால் மாசம் முடிவுல இருக்கிறோம். நாளைக்கு பிறை பார்ப்பதை சந்தேகத்திற்குரிய நாள். பிறை தென்பட்டு விட்டால் அடுத்து துல்காதா மாசம் ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேக்ல ரமலான் மாசத்துல எவ்வளவு இஸ்திக்ஃபார் தேடி இருப்போம். ஒரு மாதத்திற்கு முன்பு பாவ மன்னிப்பு எவ்வளவு தேடி இருப்போம். சஹர்ல, மிட் நைட்ல, இரவு நேரங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடி இருப்போம். ஆனா ரமலான் முடிந்ததோடு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டி இருப்பது போல் பாவ மன்னிப்புக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். முடிஞ்சு போச்சு, அவரை இப்ப பாவமா செஞ்சுட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம். பாவமே செஞ்சிருந்தாலும் அடுத்த வருடம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்ன அல்லாஹ் நமக்கு வச்சாந்து கொடுத்துட்டானா? அடுத்த வருஷம் வரை நீங்க செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு, நீங்க பாவம் செஞ்சுக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா? இல்லையே. மனிதன் என்ற அடிப்படையில் நம்ம இடத்தில் பாவங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ் இடத்தில் நம்ம இஸ்திக்ஃபார் தேடும், பாவ மன்னிப்பு தேடி மீள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் அல்லாஹ் விதித்த மரணம் நம்மை அடையும். மௌத் வந்துருச்சுன்னா இஸ்திக்ஃபார் தேட முடியாது, பாவ மன்னிப்பு தேடி மீள முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலைஸத்தி தௌபா, சில பேருக்கு பாவ மன்னிப்பு இல்லை. நில்லதீன யஅமலூன ஸய்யாத், பாவத்தை செய்து கொண்டே வந்து ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், மௌத் வரும்போது ஆல இன்னி துபுல் ஆன், இறைவா இப்போ நான் பாவ மன்னிப்பு தரேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. அப்ப எப்ப பாவ மன்னிப்பு தேடணும்? மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் நம்மிடத்தில் ஏற்படுகிறது என்றால் பாவ மன்னிப்பு தேடி மீள வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் சரணாகதி நாம் அடைய வேண்டாமா? நம்முடைய பாவம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பாவத்திற்காக பரிகாரம் தேட வேண்டாமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தங்களையே பாவ மன்னிப்பிற்காக அர்ப்பணிப்பு செய்தார்கள். நிறைய செய்திகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே தஹீர்னி, தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு வர்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜி, இங்க இருந்து கிளம்பு, வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடி நீ அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விடுறாங்க. பாவம் செஞ்சுட்டாரு, ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை தூய்மைப்படுத்துங்கன்னு வர்றாரு. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தான் வர்றாரு அவர்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாவ மன்னிப்பு தேடி மீள்பா போ அப்படின்ட்டாங்க. மனசு கேட்கல அவருக்கு. போறாரு, நீண்ட நாள் ஆயிருக்காது, கொஞ்ச நாள் திரும்ப ரசூலுல்லாஹ் வராரு. அல்லாஹ்வுடைய தூதரே தஹீர்னி தூய்மைப்படுத்துங்க. இருப்பு கொள்ளல அவருக்கு. எப்படி நான் பாவம் செஞ்சுட்டு அவருக்கு எப்படி என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்தாமல் இருக்கலாம்? பாவத்திற்கு பரிகாரம் தேடாமல் எப்படி நான் இருக்கலாம்? இருப்பே கொள்ளல. திரும்ப வந்து கேட்கிறார் அதே வார்த்தை. ரசூலுல்லாஹ் அப்பையும் சொல்றாங்க திரும்பி போ, பாவ மன்னிப்பு தேடி நீளு. மூணாவது போயிடுறாரு. போயிட்டு திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரை தூய்மைப்படுத்துங்க. 3 தடவை இப்படி சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. 4வது தடவை கேட்கிறாங்க அவர்கிட்ட, ஃபீமா உத்தஹிரு, எதுல இருந்து உன்னை தூய்மைப்படுத்த, என்ன பாவம் செஞ்சுட்டு உன்னை தூய்மைப்படுத்த? அவர் சொன்ன வார்த்தை மினஸ்ஸினா, விபச்சாரம் செஞ்சு தூய்மைப்படுத்துங்க. விபச்சாரம் அப்படிங்கிற பெரும் குற்றத்தில் ஈடுபட்டு விட்டேன், தூய்மைப்படுத்துங்க. விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை? இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றக்கூடிய நாடாக இருந்தால் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் முடித்தவராக இருந்தால், விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கல்லால் அடித்து அவர்கள் கொல்லப்பட வேண்டும். நம்ம நாடா இருந்தா தையல் மிஷினோ 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பெற்ற நாடு நம்ம நாடு, அது தனியா வச்சுக்கணும். அங்க இப்படி சட்டம் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இப்படி அவர் வந்து தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்றது என்னன்னா, கல்லால் அடிச்சு நீ கொள்ளுங்க, இதுக்குதான் வர்றாரு அவர். ரசூலுல்லாஹ் 3 தடவை தட்டி விட்டாங்க. 4வது வந்தோட உண்மையிலே விபச்சாரம் செஞ்சு அவர்கிட்ட கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபிஹி ஜுனூன், என்ன ஒரு பைத்தியமா? பைத்தியம் எதுவும் முடிச்சிருக்கா? விபச்சாரம் செஞ்சுட்டே சொல்றாரு. சஹாபாக்கள் சொல்றாங்க, லைஸ மஜ்னூன், அல்லாஹ்வுடைய தூதரே பைத்தியம் இல்ல, ஆள் தெளிவான இருக்கார். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஷரிப கம்ரு, மது எதுவும் குடிச்சிருக்கிறாரா? உள்ள போயிருச்சுன்னா வெளியில வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வேற மாதிரி விரும்பல. அதனால கேட்கிறாங்க, மது எதுவும் குடிச்சிருக்கிறாரா? மது குடிச்சது அப்படியே சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல உண்மைய 100% உண்மையை அப்படியே வந்து ஒப்பிப்பாங்க. மது எதுவும் குடிச்சிருக்கிறாரா? இப்படி சொல்றாரு, இப்ப மது எதுவும் குடிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சஹாபி போய் பக்கத்துல போய் அவரை போய் முகர்ந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மதுலாம் குடிக்கிற ஆள் தெளிவா தான் இருக்காரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அதே சஹாபிட்ட, உண்மையிலே விபச்சாரம் பண்ணிட்டியா? ஆமா, உண்மையிலே விபச்சாரம் பண்ணிட்டேன். கூட்டிட்டு போய் இவருக்கு ஹத்து, தண்டனை நிறைவேற்றுங்க, கல்லால் அடித்து வர கொள்ளுங்கன்றாங்க. கூட்டு போறாங்க. பக்தீஉல் கர்கத் என்ற பொது மையவாடிக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் கூட்டிட்டு போன சஹாபாக்கள் சொல்றாங்க, அவரை நாங்கள் கல்லால் எரியும் போது அவர் ஓடாமல் இருப்பதற்காக அவரை நாங்கள் கட்டி வைக்கவும் இல்லை, கயத்தை போட்டு கட்டி வைக்கவும் இல்லை, அவரை குழியில் நாங்கள் நிறுத்தவும் இல்லை. இந்த 2 வழிமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹத்து நிறைவேற்றும் போது, கல்லால் எடுத்து எரிந்து கொள்ளும் போது இந்த முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒண்ணு குழியில நிறுத்துவாங்க, இல்ல கயிறை கட்டி வச்சிருவாங்க. அவர் இந்த 2 முறையுமே இவருக்கு ஃபாலோ பண்ணல. ஆனா அவர் ஓடல. சஹாபாக்கள் சொல்றாங்க, அங்க இருந்த வர்க்கத்துல இருந்த எலும்பு, சுட்ட செங்கல், மண் கட்டி இவற்றால் எடுத்து அவரை எரிந்தோம். ஒரு கட்டத்தில் அவர் பக்தீஉல் கர்கத்திலிருந்து ஓடுகிறார். ஓடுனா எங்க போறாரு? மதீனால ஊர்ல ஹர்ரா என்று அழைக்கப்படக்கூடிய பாறாங்கற்கள் நிறைந்த பகுதியில் ஓடுகிறார். ஓடி போய் அங்க போய் நிற்கிறார். அங்க இருக்கக்கூடிய பெரும் பெரும் பாறாங்கற்களை எடுத்து அவர் மீது நாங்கள் எரிந்தோம். எங்களுக்காக அவர் நிமிர்ந்து நின்றார். நிமிர்ந்து துணியணுங்க, நிமிர்ந்து இருக்கிறாரா என்ன அர்த்தம்? எரிங்கன்னு அர்த்தம். என்ன எரிந்து கொள்ளுங்கள், நிமிர்ந்து நின்றார் எங்களுக்காக. கல்லால் எரிந்து கொல்லப்பட்டு விட்டார். அவருக்கான ஜனாஸா தொழுகையெல்லாம் முடிந்து விட்டது. 3 நாட்கள் ஆகிறது. சஹாபாக்கள் அவரை பற்றி பேசுவதில் 2 கருத்தாக பிரிகிறார்கள், 2 கருத்துடையவராக பிரிகிறார்கள். ஒரு கருத்துடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹலக்க, இவர் அழிந்து விட்டார், இவருடைய குற்றம் இவரை சுற்றி வளைந்து விட்டது, ஆல் க்ளோஸ், இனிமேல் இவருடைய இம்மை மறுமை வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க ஒரு சாரார். ஒரு சாரார் சொல்றாங்க, மா தௌபத்து அஃவலு மின் தௌபத்தி மாயிஸ், மாயிஸ் என்ற இந்த நபித்தோட தேடிய பாவ மன்னிப்பை மிஞ்சிய பாவ மன்னிப்பு வேற எதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா? இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்து அதில் தன்னுடைய கரத்தை எடுத்து வைத்தார். வைத்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, முத்துல்லி பில் ஹிஜாரா,
கல்லால் எரிந்து என்னை கொல்லுங்கள் என்றார். இதை விட வேற பாவ மன்னிப்பு என்ன இருக்கு? கல்லால் எரிந்து தன்னை கொல்ல சொல்வதை விட மிக சிறந்த பாவ மன்னிப்பு எது இருக்கு என்று ஒரு சலார் பேசிக் கொள்கிறார். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே ரசூலுல்லாஹ் சபைக்கு வர்றான். வந்து சஹாபாக்களை பார்த்துட்டு சொல்றாங்க, சலாம் சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லிமாஇஸ், மாயிஸுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த கொல்லப்பட்ட சஹாபிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ்ட்ட அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறாங்க, அல்லாஹ் மாயிஸை மன்னிச்சிரு அப்படின்னு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த சபை நிறைவு பெறுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லகத் தாப தௌபத்தன், மாயிஸ் என்ற இந்த நபர் மிகச்சிறந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடிவிட்டார். எந்த அளவிற்கு சிறந்த பாவ மன்னிப்பு தெரியுமா? அது லவ் குஸிமத் பைன உம்மத்தின், ஒரு சமுதாயத்திற்கே இவருடைய பாவ மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தாலும் லகஸம்துஹு லவ் வஸிஅத்தஹும், அது இன்னும் விசாலமானதாக இருக்கும். ஒரு சமுதாயத்தையே பங்கிட்டு கொடுக்கலாம். இவர் ஒரு ஆள் சேர்ந்த பாவ மன்னிப்ப ஒரு சமுதாயத்தையே பங்கிட்டு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை தேடி வருவார். நல்லா யோசிச்சு பாருங்க. மாயிஸ் என்ற அந்த நபர் ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களை அவர் பார்க்கல. சுத்தி இவ்வளவு பேர் இருப்பாங்களே, தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? கேவலமா நினைப்பாங்கல்ல, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டியே அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி கேவலமாக நினைப்பார்கள் என்று அவர் பார்க்கவில்லை. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி என்ன பேசுவார்கள்? இழிவாக பேசுவார்களே, கேவலமாக பேசுவார்களே என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. இவ்வளவு நாள் நல்ல மாதிரி வேஷம் போட்டியாப்பா அப்படின்னு பேசிடுவாங்களே என்று அவர் நினைக்கவில்லை. அவர் நினைச்சதெல்லாம், என்னுடைய ரப்பிடத்தில் என்னுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், என்னுடைய ரப்பை நான் சந்திக்கும் போது உள்ளம் பரிசுத்தமான கல்வே சலீமாக தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதனுடைய விளைவு மௌத்தையும் அவர் சந்தித்தார். மரணத்தையே விளைவாக தந்தார். என்னை மௌத்தாக்கி விடுங்கள், இது செய்தால்தான் என்னுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும் என்றால் அதற்காகவும் நான் தயார் என்றார். நம்ம நிலையெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாவம் செய்யணும். அந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி மீண்டு விட்டோமா? எவ்வளவு வாய்ப்புகள் உலகத்தில் இருக்கும் போதே நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் தரப்படுகிறது. ரமலான் முடிஞ்சு வச்சா ரமலான் முடிஞ்சதே வாய்ப்பு. யார் ரமலானை தொடர்ந்து யார் 6 நோன்பு வைக்கிறாரோ, ஷவ்வாலில் 6 நோன்பு வைக்கக்கூடியவருக்கு முழு ஒட்டுமொத்த காலமும் நோன்பு வைத்த நன்மை பெறுவார். பெரிய பெரும்பாக்கியம். இந்த பாக்கியங்கள் எல்லாம் உலகத்தில் நாம் வாழும் நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அவ்வப்போது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் தவற விடுவோமையானால் நம்மை விட துப்பாக்கியசாலிகள் யாரும் இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் வெற்றி பெற முடியும். நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களின் காரணத்தினால் அவ்வப்போது நம்முடைய உள்ளம் அணுக்கடைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய உள்ளத்தை அவ்வப்போது தூய்மைப்படுத்திக் கொண்டே இருந்தோமேயானால், எப்படி தூய்மைப்படுத்துவது? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்பது, திருமறை குர்ஆனோடு தொடர்பில் இருப்பது, அதிகமாக இறை நிலையில் திக்ரில் ஈடுபடுவது, வீணான பேச்சுக்கள் வீணான செயல்களை விட்டு தவிர்த்திருப்பது, பிறரை பற்றி குறிப்பாக நல்லெண்ணம் கொள்வது, பிறரை பற்றி பொறாமைப்படாமல் இருப்பது, இது போன்ற சிந்தனைகளால் நம்முடைய உள்ளம் தூய்மை அடையும் என்பதை கவனத்தில் கொண்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்களா நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது வெற்றியாளர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானார் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.